ஏதோ ஒரு கதை சொல்லுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ நம்ம வீட்டு கதையை சொல்லி என்னை அப்படி கலங்கடிப்புன்னு நினைக்கவே இல்லை. நான்லாம் ரொம்பவே எமோஷனலான ஆள். படத்தில் ஒரு எமோஷனலான காட்சிகள் வரும்போது ஈஸியாக வந்து உடஞ்சிடுவேன். உடஞ்சிட்டு கண்ணிலேருந்து தண்ணி வரும். அதுவும் என்ன கனெக்ட் பண்ணுற மாதிரியான கதைகள்லாம் நான் பார்க்கப்படும் போது ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆகி கண்ணிலேருந்து கலங்கி அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து படம் பார்த்து ஒரு தியேட்டரில் இந்த அளவுக்கு நான் கண் கலங்கினது வந்து இந்த ஒரு படம் தான் சொல்லுவேன். இந்த படத்துடைய ப்ரொமோஷன் வேலைகள்லாம் நடக்கும்போது நிறைய இயக்குநர்கள் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு வந்து ரொம்ப எமோஷனலாக உடஞ்சி போய் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம வந்து இது வந்து வெளியே இருந்து நம்ம அந்த அனுபவத்தை பார்க்காம இருக்கும்போது இது என்னடா இது இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, என்னதான் பண்ணி வச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்போட தான் நான் போய் உட்காந்தேன். இந்த வாழை படம் எனக்கு கொடுத்த ஒரு அனுபவத்தை வந்து என்னால் இந்த ரிவ்யூக்குள்ளார அடக்கிட முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. என்ன மாதிரியான உணர்வுகள்லாம் எனக்கு படம் பார்க்கும்போது ஏற்பட்டுச்சு, அதை தாண்டி எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படத்தில் என்ன மாதிரி நிறைகள் இருந்து குறைகள் இருந்து என்னுடைய ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் டூட் அஸ்வின். சேனல் யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் வரும். வாழை மாரி செல்வராஜ் அவருடைய 4வது படம். மாரி செல்வராஜ்னாலே இந்த மாதிரி தானே படம் தான் எடுப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கு. முன்னாடி எடுத்த 3 படமும் அதுக்கு கொஞ்சம் கூட குறையில்லாம தரமான சம்பவங்களை செஞ்சு வச்சிருந்தாரு. விளிம்பு நிலை மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமான குரலா அவருடைய படங்களை நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டது. பரியரும் பெருமாள் படத்துல வந்து ஒரு டிஸ்கஷனை உருவாக்குற மாதிரியான ஒரு மொமெண்ட் எடுத்து வந்து கொடுத்தாரு. அடுத்த 2 படங்களுமே வந்து திருப்பி கொடுக்குற மாதிரியான ஒரு மொமெண்ட் எடுத்து வச்சிருந்தாரு. இந்த படம் வந்து அவருடைய வாழ்க்கையில ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்தது. அந்த இன்சிடென்ட் தான் ஒரு 2.25 மணி நேரம் படமா எடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த 2.25 மணி நேரம் படம் வந்து அவருடைய வாழ்க்கை என்ன மாதிரியான இளம காலங்களில் இருந்தது, அந்த மக்களுடைய டே டு டே லைஃப் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது, இவருடைய பள்ளி பருவம் என்ன மாதிரியா இருந்ததுலாம் வந்து தான் இந்த படத்துல வந்து முக்கியமா சொல்றாரு. கதையா இதுதான். இதுக்கு மேல இந்த படத்தை பத்தி சொல்லி இந்த படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து பிரேக் பண்ண விரும்பல. இந்த படம் யாருக்கு ரொம்பவே வந்து எமோஷனலான ஒரு கனெக்ட் கொடுக்கும், மனசு உடஞ்சி இருக்கிற மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுக்கணும். கண்டிப்பா நீங்க வந்து ஒரு வில்லேஜ்ல கூலி தொழிலாளர்களா இருந்தவங்க, சின்ன வயசுல கஷ்டப்பட்டு வேற வேலைக்கு போனவங்க, அதுலயும் குறிப்பா விவசாயம் சார்ந்த கூலி வேலைகள் செஞ்சவங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த படம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்பெல்லாம் கூலி வேலை வந்து எல்லா சமூக மக்களுமே செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சமூக மக்கள் மட்டும் தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நீங்க அதுக்குள்ளார மாரி செல்வராஜ் படம்னா இந்த மாதிரி தான் இருக்குன்ற மாதிரியான எண்ணத்தை இந்த படத்தை பார்க்காதீங்க. கண்டிப்பா எல்லா விதமான மக்களுக்குமே வந்து இந்த படம் வந்து கனெக்ட் ஆகும்ன்றத நான் சொல்லுவேன். அந்த மனுஷன் சாதியை வச்சு தான் படம் எடுப்பார்னு சொல்லி இந்த படம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடென்ட் வச்சு எடுத்து ஒரு தாக்கத்தை எல்லாருடைய மனசுலயுமே விதைச்சிருக்காரு. படம் வந்து ஒரு 2.25 மணி நேரம் பார்த்துட்டு அந்த கிளைமேக்ஸ்ல அந்த காட்சியை பார்க்கும்போது கண்டிப்பா நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது, எந்த அளவுக்கு உடஞ்சி நம்ம வந்து மனசுல இருந்து வலியோட கண்ணுல இருந்து கண்ணீரோட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமோ, இதெல்லாம் கண்ணெதிர்க்க ஒரு மனுஷன் பார்த்திருந்தானா அந்த மனுஷனுக்கு என்ன மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும், அது எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை பாதிக்க வச்சிருக்கும். லிட்டரலி நம்ம ஏதாச்சும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒருத்தவங்க 2 பேர் வந்து நம்மளை விட்டு போயிட்டாலே அதோடைய தாக்கம்ன்றது அவ்வளவு சீக்கிரம் நம்மளை விட்டு போகாது. இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது மாரி செல்வராஜ் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. அது வந்து அவ்வளவு சீக்கிரத்துல மனசை விட்டு போகாதுன்றது வந்து லிட்டரலி இது நம்ம பார்க்கும்போது தெரிய வருது. படம் பார்க்கும்போது நீங்க வந்து உங்களை அறியாமலே அந்த படத்தோட படமா வந்து அந்த எளிய மக்களுடைய வாழ்வியல நீங்களும் இணைஞ்சிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு திரைமொழி இருந்தது, நல்ல ஒரு விஷுவல் இருந்தது, பிரில்லியன்ட்டான ஒரு ஸ்கிரீன் பிளேவும் பிரில்லியன்ட்டான ஒரு ஃபிலிம் மேக்கிங்கும் இந்த படம் வந்து வேற மாதிரியான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். அந்த மக்களுக்குள்ள இருக்கிற வறுமை, ஒற்றுமை, காதல், நையாண்டித்தனம் இப்படி எல்லாத்தையுமே பார்த்துட்டு கடைசியில அந்த வலியும் சேர்த்து நம்ம அனுபவிச்சுட்டு வருவோம். இந்த படத்துல எக்கச்சக்கமான கேரக்டர் வந்து நம்ம மனசுல இருக்கிற மாதிரியான விஷயத்தை பண்ணிருப்பாரு மாரி செல்வராஜ். இப்ப படத்தோடைய மெயின் கேரக்டரா வர அந்த சின்ன பையன், அவனுடைய இன்னசென்ஸ், அவனுடைய எமோஷனலான காட்சிகள் எல்லாத்துலயுமே வந்து ரொம்பவே ஸ்கோர் பண்ணிட்டு போனா. டீச்சரா வர நிக்கிலா, நெக்ஸ்ட் கலையரசன், திவ்யா துரைசாமி, இவங்க எல்லாருமே அவங்களுடைய கேரக்டர்ல ரொம்ப வந்து நேச்சுரலா நடிச்சிருந்தாங்க. இவங்க எல்லாரும் பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதை தாண்டி படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது எனக்கு ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு கேரக்டர்னா அந்த பையனுடைய அம்மாவும் வருவாங்க. அவங்க பேரு தெரியல, வெண்ணிலா கபடி குழுல கூட அவங்க அம்மாவும் நடிச்சிருப்பாங்க, விஷ்ணு விஷாலுக்கு. ஸோ அவங்க தான் நடிச்சிருப்பாங்க. அவங்க உடஞ்சி போய் ஒரு செகண்ட் உட்காருவாங்க பாருங்க. அந்த இடத்துல அப்படி அந்த இடம் கத்துற மொமெண்ட் அப்படியே உள்ளுக்குள்ளார நம்மளுக்கு நீ என்னதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கல் நெஞ்ச காரணத்தாலும் அந்த இடத்துல கண்டிப்பா கரைஞ்சிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு எமோஷனலான ஒரு மொமெண்ட்ல சூப்பராகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னும் நிறைய படங்கள் அவங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க எக்கச்சக்கமான ஃபன் மொமெண்ட்டும் ஜாலியான மொமெண்ட்டும், ரஜினி கமல்னு சொல்லிட்டு போட்டி போட்டுக்கிட்டு ஃபன் பண்றது, கால்ல முள்ளு குத்திக்கிறன்ற பேர்ல ஆக்ட் பண்றது, டீச்சருக்கும் இந்த பசங்களுக்கும் இருக்கிற பாண்டு, சனி ஞாயிறானா வாழைக்கொலை தூக்குறதுக்கு போறது, அப்போ அவங்க கஷ்டப்படுற மாதிரியான ஒரு உணர்வு, இது எல்லாமே இந்த படத்துல வந்து ரொம்ப தத்ரூபமா கொடுத்திருந்தாங்க. இந்த படத்துடைய விஷுவல் வந்து தேனி ஈஸ்வர் வந்து அந்த அளவுக்கு செதுக்குன்னு செதுக்கி இருக்கிறாரு. இந்த திருநெல்வேலி புளியங்குளம் இந்த சைடுல இருக்கிற லேண்ட்ஸ்கேப்
கண்டிப்பா அந்த அளவுக்கு ரொம்ப நேச்சுரலா உண்மைக்கு நெருக்கமா காட்டுறதுக்கு சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்பவே நல்லாவே ஹெல்ப் பண்ணுச்சுன்னு தான் சொல்லுவேன் இந்த படத்துல. விஷுவலா இந்த பக்கம் நம்மளுக்கு வந்து ஒரு தரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க, பின்னாடி சனா வந்து ஒரு தரமான பேக்ரவுண்ட் ஸ்கோரை கொடுத்து நம்ம எமோஷனலா அந்த படத்தை கூட கனெக்ட் பண்ணி டிராவல் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. படமும் ரொம்ப வளவளன்னு இல்லாம எடிட்டருமே கரெக்டான ஒரு டியூரேஷன்ல இந்த படத்தை எடுத்து வந்து வச்சிருந்தாரு. படம் நல்ல ஒரு ஸ்டார்ட், நல்ல ஒரு இன்டர்வல் பிளாக், நல்ல ஒரு கிளைமேக்ஸ் சொல்லிட்டு தரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது இந்த படம். என்னதான் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தாலும் இப்பவும் அந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. அந்த அளவுக்கு விழிப்புணர்வும் கிடையாது. பொருளாதார ரீதியா அதுக்குன்னு தனியா ஒரு சில விஷயங்கள் பண்ணி கொடுக்கறதுக்கும் யோசிக்கிறாங்க. அந்த வியாபாரி அந்த இடத்துல அவ்வளவு பேருக்கு கொஞ்சம் காசு கம்மி பண்ணணும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல பண்ணதுதான் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்சிடென்ட்டை ஏற்படுத்தி விட்டு போச்சு. இந்த மாதிரியான திரைமொழியை பார்க்கும்போது அட்லீஸ்ட் 1-2 பேராச்சும் மாறுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது. பார்ப்போம். பட் எனக்கு இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்புல இருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அதனாலதான் வீடியோவை படம் பார்த்து முடிச்சு வந்ததுமே போட முடியல, கொஞ்சம் லேட்டா தான் போடுறேன். ஓவரால நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். கண்டிப்பா ஒரு கிராமத்துல விவசாய சார்ந்த தொழில இருந்தவங்க, கூலி வேலை செஞ்சவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படம் முழுக்க முழுக்க நிறைவு தான் இருக்குது. எனக்கு குறைன்னு சொல்றதுக்குலாம் எதுவும் கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனா வந்து அந்த டீச்சர் கூட இந்த பசங்க வந்து ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்கிறது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் முக சுளிக்கிற மாதிரி இருக்கலாம். பட் எல்லாருமே சின்ன வயசுல வந்து நம்மளுக்குன்னு ஒரு பிடிச்ச டீச்சர் இருப்பாங்க, அவங்க பின்னாடி நம்ம சுத்தி இருந்திருப்போம். பட் வந்து அது தப்பான ஒரு பார்வையா இருக்காது. அந்த ஏஜ்ல அப்படிதான் எல்லாருமே இருந்திருப்போம். சோ அது மட்டும் தான் எனக்கு தோணுது. மத்தபடி இந்த படம் வந்து ஒரு தரமான ஒரு படம். டைம் இருந்தா தாராளமா போய் பாருங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களை வந்து மனசை கரைய வைக்கும், கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்ட வைக்கும். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, ஏதோ மனசுல வந்து சொல்லிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் இருக்குது. நீங்களும் டைம் இருந்தா ஒரு தடவை படம் போய் பாருங்க. நல்ல ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் ப்ரோடஸ்வன்.